திருப்பனந்தாள் அருணஜடேஸ்வரர் திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவிரியின் தென்கரையில் அமைந்த தேவாரப் பாடல் பெற்ற திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. இறைவன் மூலவர் அருணஜடேஸ்வரர் செஞ்சடையப்பர், இறைவி பெரிய நாயகி தாளவனேஸ்வரி. தலவிருட்சமாக பனைமரம். தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், ஐராவத தீர்த்தம், தாடகை தீர்த்தம், நாகக்கன்னியர் தீர்த்தம். இறைவன் மேற்கு நோக்கியும் அம்பிகை கிழக்கு நோக்கியும் அருள்பாலிக்கின்றார்கள். இந்த ஆலயமானது திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியமும் பெறவும் சிறந்த பரிகார திருத்தலமாக சொல்லப்படுகிறது. தல வரலாறு. தாடகை என்னும் பெண் தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க இறைவன் சிவபெருமானுக்கு தினமும் பூஜை செய்து மாலை சாற்றி வந்தாள். ஒரு நாள் இறைவனுக்கு பூஜை செய்து மாலை சாற்றும் போது அவளுடைய மேலாடை சரிந்தது. அதனால் கையில் இருந்த மாலையை கீழே வைக்கவும் முடியாமல் இறைவனுக்கு சாற்றவும் முடியாமல் சிரமப்பட்டாள். அந்த பெண்ணின் நிலையை புரிந்து கொண்ட இறைவன் தனது தலையை சாய்த்து அந்த மாலையை பெற்றுக்கொண்டார். அன்று முதல் இறைவன் தலை சாய்ந்தவாறே காணப்பட்டார். அதன் பிறகு அந்த நாட்டை ஆண்டு வந்த மணிமுடி சோழன், அதாவது நாயன்மார்களில் ஒருவரான மங்கையர்க்கரசியாரின் தந்தை, குதிரை மற்றும் யானையை வைத்து கயரை கட்டி இழுக்க முயன்றார். எந்த பலனும் இல்லை. திருக்கடையூரை சேர்ந்த குங்குளிய கலைய நாயனார் இந்த ஆலயத்திற்கு வந்தபோது நடந்த நிகழ்வை கேள்விப்பட்டு ஒரு கயிறை தனது கழுத்தில் கட்டிக்கொண்டு மறுமுனையை லிங்கத்தின் மீது கட்டி இழுக்க முயன்றார். அப்போது குங்குளிய கலைய நாயனார், ஒன்று சிவனின் தலை நிமிர வேண்டும், இல்லை எனது உயிர் போக வேண்டும் என்று சொன்னார். அப்படி சொல்லி இது இழுக்கும்போது இவனுடைய பக்திக்கு மெச்சிய இறைவன் தலையை நிமிர்த்து காட்டினார். இந்த நிகழ்வு திருவிளையாடல் புராணத்தில் காணப்படுகிறது. தாடகைக்காக தலையை சாய்த்தும் குங்குளிய கலைய நாயனாருக்காக தலையை நிமிர்ந்தும் காட்டிய இந்த ஆலயமானது மிகவும் சிறப்புக்குரியது. இந்த காட்சி சிற்ப வடிவில் இந்த ஆலயத்தில் இருக்கிறது.